ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் வேதகாராய நமஹா அப்படின்னு வேதத்தை தோற்றுவித்தவர் அப்படிங்கிற நாமத்தை பார்த்தோம். அதாவது வேதமே அவர் வடிவந்தான், அவரோட மூச்சு காத்து தான். அடுத்த 427வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் மந்திரகாராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா மந்திரங்களை தோற்றுவித்தவர் அப்படின்னா மந்திர வடிவினர், மந்திரமே ஸ்வரூபம். மந்திரமூர்த்திலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மந்திரம் அப்படிங்கிறது வேதமும் எப்படி இருக்குது, மந்திர வடிவத்தில் தான் இருக்குது. இங்கே சொல்கிற மந்திரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேவதைகளுக்கு பீஜாட்சங்களுடன் கூடின மந்திரங்கள்லாம் இருக்குது. 72,000 கோடி மந்திரங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு சொல்லப்படுறது. இப்போ பஞ்சாட்சரம் இருக்குது, அஷ்டாட்சரம் இருக்குது, பிள்ளையாருக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்குது, ஸ்ரீவித்யா அப்படின்னு அம்பாளுக்கு உண்டான மந்திரங்கள் பலது இருக்குது. இப்படி பலவிதமான மந்திரங்கள் இருக்குது இல்லையா? இது அத்தனையோட வடிவம். அப்படின்னா அந்த ஒலி வடிவமாக இருக்கார், அந்த அக்ஷரஸ்வரூபம் அப்படின்னு அந்த அக்ஷர வடிவமாக இருக்கார். எல்லாமே இந்த பரபிரம்மம் தான். இதுதான் அதோட உண்மையான தாத்பரியம். அப்படி அந்த மந்திரமூர்த்தியாக, மந்திரஸ்வரூபமாக, மந்திர வடிவினராகவே இருக்கார். இப்போது கோவில்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கோவில் இருக்குது. அங்கே சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே அம்பாள் சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி இருக்குது, முருகன் சன்னதி இருக்குது, அனுமார் சன்னதி, இப்படிலாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி இருக்குது? நமக்கு ஒரு கல்லில் ஒரு உருவமாக வடித்து அங்கே வச்சுருக்கு. அதுக்கு நாம் அபிஷேகம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், நம்ம என்னமோ வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். இப்போது ஒரு பகுத்தறிவோடு பார்த்தாக்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது வெறும் கல் தானே, இல்லை வெறும் ஏதோ பஞ்சலோக விக்கிரகம் தானே, இதுகிட்ட போய் சொன்னாக்க அதுக்கு காது இருக்கா, கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, அதுக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு இருக்கா, அதுக்கு உயிர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்லையோ? அப்படி அந்த கல், அந்த விக்கிரகமாக இருக்கிறது, உலோகத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு எப்படி உயிர் வருது? காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல தலைமுறையாக ரிஷிகள்லேருந்து ஆரம்பித்து தேவதைகள்லேருந்து ஆரம்பித்து இப்படிலாம் இதை பார்த்து இந்த கோவிலுக்குள்ளே வழிபட்டு இப்படி தானே ஏதோ அடைஞ்சிருக்கா. அந்த தலைப்புராணங்கள்லாம் தான் பார்த்துட்டே வரமே, எவ்வளவெல்லாம் பலன்னா கிடைக்கிறதா பார்க்குறோம். அப்போ எப்படி அதுக்கு அந்த சக்தி வருது அப்படின்னா இந்த மந்திரங்கள் மூலிமா அந்த சக்தி ஊட்டப்படுறது. இப்போது நீங்கள் வெறுமனே ஒரு ஃபேன் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஃபேனுக்கிட்ட போய் நின்னோம் அப்படின்னாக்க உடனே காற்றா வரும்? வராது. என்ன பண்ணும்? அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மின்சாரத்தை பாய்ச்சணும், ஒரு சக்தியை ஊட்டிட்டோம் அப்படின்னா அது சுழல ஆரம்பிச்சிருது, காற்று வருது. அதை போல் இது ஒரு சிலையாக இருந்தாலும் அந்த ஜடப்பொருள் மாதிரி இருந்தாலும் அதுக்கு மந்திரங்கள் மூலியமாக உயிர் ஊட்டுறது. இந்த குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் இதெல்லாம் என்ன? அதுக்காக தான், அந்த மந்திரத்தை ஊட்டுறதுக்கு தான். அப்போ என்ன பண்ணுவான், அந்த சிலைக்கு அடியில் ஒரு யந்திரம் அப்படின்னு ஒன்று வைப்பா. அதாவது யந்திரம் அப்படின்னா என்ன? இந்த மந்திரங்களில் உள்ள மந்திரங்களையே அப்படியே ஒரு தகட்டில் எழுதி அதை தூக்கி நல்லா ஜபிச்சு உருஏற்றி உள்ளுக்குள்ளே வச்சுடுறது. வச்சு அது மேலே இந்த கல்லையோ இந்த சிலையோ இதை விக்கிரகத்தை வைக்கிறதே அது என்ன ஆகுது? அதுக்கு அந்த வைப்ரேஷன் சக்தி வருது, உயிர் ஊட்டப்படுறது. அந்த அடியில் அந்த யந்திரம், அந்த மந்திரம் இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை தான் நன்னா ஜபிச்சு அந்த யாகசாலை அப்படின்லாம் பண்ணுறா இல்லையா? கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் அதில் கும்பத்தை வச்சுருக்கா, அதில் ஆவாகனம் பண்ணி அந்த நெருப்பில் என்ன பண்ணுறா அப்படின்னா தேவதைகளை இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரில், நெருப்பில், இதிலெல்லாம் அவர்களோட சாநித்தியத்தை ஊட்டலாம். அப்படி நெருப்பில் அந்த மந்திரம், மூல மந்திரம் மூலியமாக ஆகுதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சக்தியினால்
அப்படியே அந்த கடத்தில் உள்ள அந்த தீர்த்தத்தில் அதுன்னு அதை கடைசியில் கொண்டு வந்து சிலையில் விட்டு மேலே கும்பத்தில் விட்டுதுங்கிறதே அந்த இடம் முழுக்களும் பவித்திரமாகிறது, சக்தி ஊட்டப்பட்டுறது. அதனால தான் அந்த மந்திர வடிவமாக இருக்க. அது எதனாலன்னர் அந்த மந்திரமே சர்வசக்தனான அந்த பரம்பொருளோட வடிவம். அதனால் மந்திரகாராய நமஹ அப்படின்னு இந்த மந்திரங்களெல்லாம் உருவாக்கினவர் அப்படின்னு. இதை மட்டும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு இது மாதிரி கோவிலா குளமா வழிபாடா பூஜை எதுவுமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்கும். அப்படி அந்த மந்திரங்களை வடிவமாக இருக்கக்கூடியவர், மந்திரமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த ஊரில் உள்ள சுவாமி பேர் மந்திரபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். மந்திரபுரீஸ்வரர் பிருஹன்னாயகி அப்படின்னு இந்த அதுக்கு பாடல் பெற்ற ஸ்தலம், ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். அதுக்கு தேவாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு திருவுஷாத்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உஷாவு உஷாவு அப்படின்னா திரு உஷாவு ஆத்தானம். உஷாவது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். எதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மந்திரங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. மந்திரங்களை நமக்கு ஒரு மந்திரம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தட்ட போய் கேட்டால் தானே தெரியும். அப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறவர் தான் குரு குரு அப்படிங்கிறோம். அந்த குரு மூலியமாக இந்த மந்திரங்களை உபதேசம் வாங்கிட்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உள்ளுக்குள்ளேயே ஜபிக்கிறோமோ, எப்படி இந்த மந்திரங்களை நிறையா ஜபிக்க ஜபிக்க அந்த யந்திரத்துக்குள்ளே அதுக்கு சக்தி ஏறி அந்த யந்திரம் எந்த சிலை அந்த அந்த யந்திரத்து மேலே எந்த சிலை நிற்கிறதோ அதுக்கு சக்தி ஏறுறாப்புல நாம் ஜபிக்க ஜபிக்க நமக்குள்ளேயும் அந்த வைப்ரேஷன் ஏற்பட்டு நமக்கும் ஒரு அந்த சக்தி ஏற்படுறது. அதனால் அதை உபதேசம் வாங்கிக்கிறோம் இல்லையா. அதனால தான் அப்படி உபதேசம் வாங்கின்றதுனால இந்த ஊருக்கு பேர் திருவுஷாத்தானம் அப்படிங்கிறத ஞானசம்பந்தர் சொல்கிறார். கோவிலூர் அப்படின்னு அதுக்கு பேர். சூதவனம் அப்படின்னு அதுக்கு பல பேர்லாம் உண்டு. அந்த ஸ்தல புராணத்தில் யாரெல்லாம் இங்கே மந்திரம் வாங்கிட்டு இருக்கா, யாருக்கெல்லாம் இவர் மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காருன்னா ராமர், ஹனுமார், கௌதமருங்கிற ரிஷி, விஸ்வாமித்திரர், மார்க்கண்டேயர் முதலான பல பேர் இங்கே இந்த சுவாமியை கோவிலூரில் வழிபட்டு மந்திரோபதேசம்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது. அதே மாதிரி அஷ்டாக்கிரர் அப்படிங்கிற ரிஷி வருணனுக்கு சாபம் கொடுத்துரு தொழுநோய் வரக்கிடவுதுன்னு. அந்த பாப விமோச்சனத்துக்காக என்ன பண்ணுறார், இந்த இடத்துல வருண தீர்த்தத்தில் அவர் மூழ்கி அந்த சிவபெருமானை வழிபட்டு அந்த மந்திரபுரீஸ்வரர் அவரை வழிபட்டு பூஜையெல்லாம் பண்ணி அவரோட ரோகம்லாம் போனதாக தெரிகிறது. அதுமாரி விஸ்வாமித்திர ரிஷி என்ன பண்ணுவாராம், தனம் அந்த சாயரக்ஷையில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜாவை அந்த ஆனந்த திருநடனத்தை பார்ப்பறான். தரிசனம் பண்ணுறது அவரோட வழக்கம். இந்த கோவிலூருக்கு வந்திருக்கிறதே பார்த்தா இங்கேருந்து சாயரட்சைக்குள்ளே சிதம்பரம் போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்போ இந்த மந்திரபுரீஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு அந்த சாயரட்சை தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போகிறதே நான் ஒரு நாள் கூட விட்டது கிடையாது, எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னொன்னே உடனே இந்த மந்திரபுரீஸ்வரன் சொல்கிற கவலைப்படாத, இங்கேருந்து அங்கே போய் பார்க்க வேண்டாம், இங்கேயே உனக்கு அந்த திருநடத்தை காட்டுறேன் அப்படின்னு அர்த்த ஜாமத்தில் அந்த சிதம்பரத்தில் ஆடின நடனத்தை காமிச்சதா ஸ்தல புராணம் சொல்கிறது. அதே மாதிரி ராமருக்கு இந்த இடத்துல வரத்தே தான் அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி தானே போகிறார், போய் ராமேஸ்வரத்தில் போய் பாலம் கட்டி பண்ண போகிறார். அதுக்கு முன்னால் இந்த இடத்துல சிவனை வழிபட்டு அவருக்கு வெற்றி அடையிறதுக்கு உண்டான மந்திரங்களெல்லாம் உபதேசம் பண்ணப்பட்டதான் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி அனுமாருக்கு இப்படி பல பேர் இங்கே மந்திரங்களை உபதேசம் வாங்கிட்டு இருக்கிறதுனாலேயே திருவுஷாத்தானம் அப்படிங்கிற பேராகவும் இருக்குது. அந்த கோவிலூர் மந்திரபுரீஸ்வராக இருக்குது. அதே மாதிரி கும்பகோணத்தில் பார்த்தா கும்பேஸ்வரன் கோவிலில் மந்திரபீட்டேஸ்வரி அப்படின்னே அம்பாளுக்கு மங்களாம்பிகைக்கு பேர். எத்தனை 72,000 கோடி மந்திரம் சொன்னோம் இல்லையா, அத்தனை மந்திரங்களும் ஒரே பீடத்தில் இருக்குது. ஒவ்வொரு கோவிலில் ஒரு மந்திரம்தான் ஏதோ ஒரு யந்திரத்தில் இருக்கும். ஆனால் இந்த கும்பகோணத்தில் உள்ள அந்த மங்களாம்பிகைக்கு என்ன அப்படின்னார், 72,000 கோடி மந்திரத்துலேயும் அந்த பீடத்தில் மேலே இருக்காளாம். இந்த மந்திரங்கள்லாம் அவளுக்கு பீடமாக யார் கொடுத்தா அப்படின்னார், மங்களாம்பிகையோட கணவரான கும்பேஸ்வரர் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணி அங்கே ஸ்தாபிதம் பண்ணின்னு தான் நமக்கு தெரியுது.
இதுமாரி கோவை மாவட்டத்தில் செஞ்சேரி மலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த செஞ்சேரி மலை அப்படின்னா அதுக்கு பேரே மந்த்ராச்சலம் அப்படின்னு பேர். அச்சலம்னா மலை, மந்திரங்களே மலையாக இருக்குது. அங்கே கோவில் என்னமோ முருகனுக்கு கோவில். ஆனால் அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, முருகன் எதுக்காக வந்தார்? சூரனை வதம் பண்ணுறதுக்காக தான் வந்தார். தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட கேட்டு சூரனோட தொல்லை தாங்க முடியல, நீங்கள் தான் அவருக்கு எதாவது வழி பண்ணணும், வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால தன்னோட நெற்றிக்கண்லேருந்து முருகனை சிருஷ்டி பண்ணார் இல்லையா, தோன்றினார் இல்லையா கார்த்திகேயன். அப்போது அன்னையான உமாதேவி சொல்கிறா, இது குழந்தை, நம்ம குழந்தை, ஆனால் அவனும் ரொம்ப வலிமையானவன், சூரன், அவனை இவன் ஜெயிக்கணும், வதம் பண்ணணும். அதுக்கு சாதாரண பலம், உடல் பலம் இருந்தால் மட்டும் போகாது, வேறு எந்த பலம் இருந்தாலும் போகாது, மந்திர பலம் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இவனுக்கு சூரனை ஜெயிக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும். ஏன்னா இவர் தானே ஆதி குரு, எல்லாருக்குமே உபதேசம் பண்ணுறது இவர் தானே பண்ணுறார். அதனால் நீங்கள் உபதேசம் பண்ணணும் முருகனுக்கு அப்படின்னு அன்னை கேட்டுக்கொள்ள உடனே சிவபெருமான் முருகன்கிட்ட சொல்கிறார், சூரனை ஜெயிக்கிறதுக்கு சத்ரு சம்ஹார மந்திரம் அப்படின்னு. இன்றைக்கி திருச்செந்தூர் முதலான இடங்கள்லாம் முருகன் அறுபடை வீட்டில் முருகன் க்ஷேத்திரத்திலாம் சத்ரு சம்ஹார அர்ச்சனை அப்படின்லாம் பண்ணுற வழக்கம், அதுக்கு வழிபாடு பண்ணுற வழக்கம். அதனால் இந்த சத்ரு சம்ஹார மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கணும், அது சாநித்தியம் ஏற்படணும், அது சித்தி ஏற்படணும் அப்படின்னா இப்படிலாம் கேட்டால் முடியாது. அதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்குது, அதுபடி பண்ணால் வரும். அதனால் நீ என்ன பண்ணும், பூமியில் போய் ஒரு நல்ல இடத்துல மந்திர சித்தி ஏற்படக்கூடிய இடத்துல போய் நீ நின்று தபம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முருகன் இந்த இடத்துக்கு வரார். இந்த மந்த்ராச்சலம் அப்படிங்கிற செஞ்சேரி மலையில் அங்கே தபம் பண்ண சிவபெருமானே நேர இவருக்கு உபதேசம் பண்ணுற சத்ரு சம்ஹார மந்திரத்தை. சுவாமி மலையில் சிவனுக்கு முருகன் பிரணவோபதேசம் பண்ணினார். ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னார், சிவபெருமான் இவருக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஏரகரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த ஊரில் சுவாமி பேர் ஸ்கந்தநாதர் அப்படின்னு பேர், அம்பிகைக்கு பேர் சங்கர நாயகி அப்படின்னு பேர், ஸ்கந்தநாதர் அப்படின்னு பேர், ஆதி சுவாமி மலை அப்படின்னு. சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமியாக பிரணவோபதேசம் பண்ணி அங்கே எழுந்தருளத்துக்கு முன்னால் இங்கே இருந்தார் அப்படிங்கிறதுனால ஆதி சுவாமிநாதர் அப்படின்னு பேர், ஆதி சுவாமி மலை அப்படின்னு பேர் திருஏரகத்துக்கு. அதனால தான் சுவாமி மலைக்கே ஏரகத்தமர்ந்தருள் பெருமாளே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அங்கே என்னன்னர் ஸ்கந்தநாதர் முருகனுக்கு இவர் குருவாக இருந்து உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. இவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும்னா எதனால் இவர் பண்ணுறார்னர், மந்திரகாரகாய நமகான்னு இவர் மந்திர வடிவமாகவே இருக்கிறதுனால, அக்ஷர வடிவமாகவே இருக்கிறதுனால, மந்திரஸ்வரூப மந்திரமூர்த்தியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த சக்தி தானே வேணும். எதிரிகளை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஜெயம்தான் வேணும், வெற்றி தான் வேணும், அதுக்கு வெற்றிக்கு உண்டான மந்திரம் வேணும். எனக்கு வறுமையை போக்கணும் அப்படின்னா அதுக்கு பொருள் வேணும், பொருளை கொடுக்கக்கூடிய மந்திரம் வேணும். இப்படி பலவிதமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறது, அதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களெல்லாம் உலகத்துக்கு கொடுத்தவர், அதை அந்த வடிவமாகவே இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த ஒரு தாத்பரியத்தில் தான் வேதகாராய நமஹா அப்படின்னு சொல்லித்து மந்திரகாராய நமஹா அப்படின்னு சொல்லி, எதுக்காக இந்த மந்திரங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னா உலகத்துக்கு அருள் செய்யறதுக்கு தான். இப்படி மந்திரங்களை கொடுத்தவராக இருக்கார். இன்னும் இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பல இடங்களில் வேதமூர்த்தி மந்திரமூர்த்தி அப்படின்லாம் நமக்கு அங்கங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் உபதேசம் பண்ணார். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம். தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறவரே என்ன பண்ணார், அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்க உபதேசம் பண்ணுறதையும் இந்த மந்திரத்தையும் தாண்டி ஞானத்தை உபதேசம் பண்ணார், ஞானோபதேசம் பண்ணினார். ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு வேணுங்கிற ஏதோ இகத்துக்கு வேணுங்கிற இது வேணும் அது வேணுங்கிறப்பல தானே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டினது வேதாந்த ஞானம். அதனால் பொருளுக்கு வேண்டிய இந்த மந்திரங்களையும் கொடுக்குறார், அருளுக்கு வேண்டிய ஒரு
ஜென்மா கடதேறத்துக்கு உண்டான ஞானத்தையும் கொடுக்குறார். எல்லா மந்திரங்களையும் நமக்கு சொல்கிறதுனாலே அவர் மந்திரகாரகாய நமஹா அப்படின்னு இருக்கார். அந்த மந்திரமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக அனுபவிக்கலாம். ஓம் நம சிவாய.